எல்லாருக்கும் வணக்கம். இந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே வந்த எல்லா சோல்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இறைவனுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, இந்த ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்த யூனிவர்ஸ்க்கு நன்றி. ஸோ தாவோ டீச்சிங்கோட செகண்ட் வேர்ஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அகெயின் உங்கள் மைண்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, எம்டியாக வச்சுக்கோங்க. எதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சைடில் எதை கேளுங்க, எங்கே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சைடில் எதை கவனிங்க. ஃபுல் ஃபோக்கஸ்டாக இதை கவனிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு, அதுவும் இந்த செகண்ட் வேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு தலைவலியை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது பொதுவாக நம்ம இயல்பாக நம்பிக்கிட்டு இருக்க விஷயங்கள். உலகம்னா இப்படி தான், மக்கள்னா இப்படி தான், வெற்றினா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பகத்தன்மை, அதாவது பிலீஃப் சிஸ்டம் நமக்குள்ளே ரொம்ப வேரூன்றி இருக்கும். அதை கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணுற மாதிரி, பைத்தியகாரத்தனமாக கிறுக்க மாதிரி பேசாதரா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட அவங்களுக்கு தோன்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த செகண்ட் வேர்ஸஸை உங்களுக்கு எப்படி நான் சொல்ல போகிறேன்றதுக்கு நான் நிறையா வடிவங்களில் திங்க் பண்ணி பார்த்தேன், யோசித்து பார்த்தேன். எப்படி சொன்னாலும் அதில் ஏதோ ஒரு வகையான ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, எதையுமே யாராலுமே கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு நல்லாவே வந்துருச்சு. நான் என்ன தான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைனாக சிம்பிளாக சொன்னாலும் கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக உணர்ந்துட்டோன்னு நம்ம இங்கே இருக்கணும் அவசியமே இல்லை இல்லையா? அந்த இன்கம்ப்ளீட்னஸ் தானே கம்ப்ளீட்னஸ்ஸை நோக்கி நம்மளை நகர்த்திக்கிட்டே இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயம் நிறைவடைஞ்சு போச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஏன் நகர போகிறீங்க? ஸோ அந்த இன்கம்ப்ளீட்னஸ் தானே உங்களுக்கு ஃபினான்ஷியலாக இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ காசு நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட கோல்ஸில் இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அகெயின் ஃபர்தராக அதை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நம்மளுடைய அந்த இன்கம்ப்ளீட்னஸ் தான் கம்ப்ளீட்னஸை நோக்கி நகர்த்துக்கிட்டே இருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஆன்மீக ரீதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கேள்விகள், சரியான சந்தேகங்கள், குறிப்பாக நார்த்திகம் அதிகமாக பேசினா தான் ஆத்திகத்தில் உயர முடியும்ன்ட்டு என்னோடய குரு அடிக்கடி சொல்லுவார். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த கண்டென்ட்குள்ளே போவோம். முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட் நீங்கள் காது கொடுத்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சுக்கலாம் அட்லீஸ்ட் கேட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிறைய தருணங்களில் வந்து இந்த ஒரு விஷயங்கள் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் நான் அதை உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன். அண்டர் ஹெவன் ஆல் கேன் see பியூட்டி as பியூட்டி only because there is ugliness. நல்லா கவனிங்க. Under heaven all can see beauty as a beauty only because there is ugliness. All can know good as good only because there is evil. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புலப்படும் நிறையா. அடுத்து பாருங்க. Being and not being produce each other. Difficult is born in the easy. Long is defined by short. The high by the low. Before and after go along with each other. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு டீகோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு வேர்ஸ்லேயே அடுத்த ஸ்டான்சாஸ் இருக்குது, நம்ம என்னென்னு போகலாம். அதாவது நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கோம் இல்லையா, த பொலாரிட்டிஸ், இன்பம் துன்பம், சிரிப்பு அழுகை, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நமக்கு இரண்டு வெவ்வேறு விஷயங்களாக தெரிஞ்சாலும் நல்லா அதை கவனித்து பார்க்குறப்போ நமக்கு அது ஒரே விஷயத்தை தான் சிக்னிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு விஷயத்த அழகுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ அசிங்கன்னு ஏதோ ஒன்று இருக்குது. அந்த அசிங்கன்னு ஏதோ ஒன்று டிஃபைன் பண்ணிங்கன்னா அப்போ அழகுன்னு ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அழகு எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அசிங்கன்னு ஒன்று இருக்கணும், அசிங்கன்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அழகுன்னு ஒன்று இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே இருக்கிறப்ப தான் தே வில் டிஃபைன் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை. அதே போல் த லாங் இஸ் டிஃபைன்ட் பை ஷார்ட். ஒரு விஷயம் சின்னதுன்றதை பெருசாக ஏதோ ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறப்போ தான் நமக்கு சின்னதுன்னு தெரியுது. அண்ட் இன்னொன்று அகைன் எதை பெருசுன்னு சொல்கிறோமோ அது சின்னதாக காமிக்க, மீன்ஸ் அது பெருசாக காமிக்கிற மாதிரி சின்னதாக ஏதோ ஒன்று இருக்குன்றனால தான் நமக்கு அது தெரிய வருது. ஸோ இங்கே ரொம்ப முக்கியமான நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய தோல்விகள் ஒவ்வொன்றுமே வெற்றிக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், அது இதுன்னு நிறைய ஃபிலாசபிஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் நல்லா கவனித்து உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்கிறது தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. வி ஆர் ஹியர் ஒன்லி டு வின். என்னடா கிறுக்குத்தனமாக பேசுறீ அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஜெயிக்கிற வரைக்கும் உங்களை வாழ்க்கை விடாது. அன்டில் அன்லெஸ் யூ வின் யூ ஹாவ் டு கீப் ஆன் ட்ரைங், த லைஃப் வில் பி கீப் ஆன் புஷிங். ஜெயிக்கிறத தவிர வேறு எந்த ஆப்ஷனுமே நமக்கு இங்கே கிடையாது. வி ஆர் ஒன்லி ஹியர் டு வின்.
ஆனால் அது எப்போ எப்படிங்கிறதான் கேள்வியே தவிர வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த தோத்துட்டேன்ற ஒரு டேர்மே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உங்களோட விக்டரி போஸ்ட்பாண்ட் ஆகிட்டு நீங்கள் போஸ்ட்பாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதான் அர்த்தமே தவிர நீங்கள் ஒவ்வொருத்தராக பிறந்த எல்லாரும் ஞானம் அடைஞ்சு தான் ஆகணும். அது ஒரு சோலாக பிறந்த எல்லாரும் ஞானம் அடைஞ்சு தான் ஆகணும். அது எப்பன்றதான் கேள்வி. அண்ட் எல்லாருமே அந்த ஒன்னஸ் கூட போய் நீங்கள் இணைஞ்சு தான் ஆகணும். அகைன் அது எப்பன்றதான் கேள்வி. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நாள் ஜெயிச்சே தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஆனால் அது எப்போன்றதான் கேள்வி. பட் அது ஏன் போஸ்ட்பாண்ட் ஆகுது, அது ஏன் தடையாகுது, அந்த ப்ராசஸ் ஏன் வந்து நமக்கு முழுமையாக கைவர பெறலை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய கர்ம வினையை பொறுத்தும் அண்ட் கலெக்டிவாக நம்ம ஒரு சொசைட்டியாக ஒரு கர்மாவை மேக் பண்ணுறதை பொறுத்தும் அது அமையும். இது நல்லா மனசில் உள் வாங்கிக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு இது நல்லாவே புரியும். ஸோ ஒரு வெற்றி நிறைய பேர் கிடைக்குது அப்படின்னா தோல்விகளிலிருந்து நிறைய கற்றுக்கிட்ட பாடங்கள் தான் வெற்றிக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது. ஸோ வெற்றின்ற ஒரு கனியை நீங்கள் ருசிக்கணும் அப்படின்னா தோல்வின்ற விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா எவ்வளோ சீக்கிரம் தப்பு பண்ணுறீங்க, அதை எவ்வளோ சீக்கிரம் அதில் வந்து பாடத்தை எடுத்துக்கிறீங்க, அதை எவ்வளோ சீக்கிரம் அதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் வெற்றியாளராக இல்லைன்றதை வந்து அந்த ஒரு டைம்லைன் முடிவு பண்ணணும். ஏன்னா இங்கே ஜெயிச்ச எல்லாருமே கரெக்டான விஷயங்கள் பண்ணவங்க கிடையாது. அவங்களாம் யார் தெரியுமா? தப்பை சரியாக பண்ணவங்க, அந்த தப்புலேருந்து சீக்கிரம் பாடம் கற்றுக்கிட்டவங்க, அந்த பாடத்தை சீக்கிரமே அப்ளை பண்ணவங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியாளராக வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க. அண்ட் அகெயின் இது ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்றதுனால அவங்க வெற்றியாளர் டைம்லைனை பேஸ் பண்ணி நம்ம முடிவு பண்ண முடியாது. அவங்களோட வெற்றி என்ன மாதிரியான வெற்றி, தன்னை மட்டும் உயர்த்துச்சா இல்லை சுற்றி இருக்கவங்க சேர்த்து உயர்த்துச்சான்றதை பொறுத்தும் அதனோட டெஃபினேஷன் நமக்கு மாறுபடுது. பட் எனிவேஸ் நம்ம வந்து மெட்டீரியலிஸ்டிக்காகவே நம்ம பேச ஆரம்பிச்சோம். அப்போ தான் அவங்க எல்லாருக்குமே அது புரியும். ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக போனோம் அப்படின்னு நம்மளுக்கு புரியாது. ஸோ இந்த வருஷத்தை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உங்களுக்கு லாவுட்சோ என்ன சொல்ல வராருன்னா, நீங்கள லைஃப்பில் நீங்கள் மீட் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் தான். யூஸ்லெஸ்ஸு இதில் ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அது உங்களுடைய பார்வையும் பார்க்கக்கூடிய விதத்தையும் பொறுத்து தான் மாறுபடுது. இன்றைக்கி ஜெயிச்சிட்ருக்கவங்க எல்லாருமே நாளைக்கு தோற்று தான் ஆகணும், நாளைக்கு தோக்குற எல்லாரும் அடுத்த நாள் ஜெயிச்சு தான் ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூல் தான். யாருமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, யாரும் தோற்றுக்கிட்டே இருக்க முடியாது. பட் ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு டைம்லைன் வரும். அப்போ அது வரப்போ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்புறம் வந்து யார் லாஸ்ட்டு வருது, இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிளிஷேவாக சொல்லுவாங்க. எல்லாருமே வரணும், இந்த கம்யூனிசம் ஃபிலாசபி பேசுகிறவங்க எல்லாருமே டாப்பில் இருக்கணும், எல்லாருமே டாப்பில் இருக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது எல்லாமே இதே தான். இங்கே டாப்பு பாட்டம்ன்ற விஷயம் கிடையாது. இங்கே எல்லாமே சேர்ந்து இயங்கணும். அப்படின்னா இந்த டாப்பு பாட்டம்ன்ற பிரிவினை வந்து பார்த்திங்கன்னா கிரியேஷனில் கிடையவே கிடையாது. மனுஷனோட புத்தியில் தான் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி அதை வச்சு தான் பெரிய ஜாதி வாரியான அரசியலில் இருந்து பெரிய பெரிய இந்த சனாதன தர்மம் பிளா 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 இதை பற்றின மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், குழப்பங்கள் எல்லாமே வந்து பார்த்து நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு எளிமையாக அதை நான் புரிய வைக்கிறேன். அதாவது ஒரு கார் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டேரிங் இருக்கும், டயர் இருக்கும், சீட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ அதுங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். டயர் வந்து நான் தான் எப்போவுமே டயராக இருக்கணுமா, இல்லை நான் வந்து இதுவாக மாறுறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கார் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் தான் பெரிய ஆள்னு நினச்சிட்டு இருந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இல்லை சீட்டில் இங்கே தான் உட்காந்து ஓட்டுறாங்க, நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சுன்னா என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அவங்க அந்தந்த இடத்துல இருந்து அவங்கவுங்க வேலையில் சரியாக செஞ்சோன்னா தான் கார் சரியாக போகும். இதில் வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கோ கம்பேரிசனுக்கோ எதுவும் கிடையாது. ஸோ இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது, அதாவது ஸ்டேரிங் மேலே இருக்குன்றனால அது உயர்ந்தது கிடையாது, டயர் கீழே இருக்குது அப்படின்ற அது தாழ்ந்ததும் கிடையாது. இது எல்லாமே சேர்ந்து தான் காருன்ற ஒரு விஷயத்தை நகர்த்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த பார்ட்ஸ் அந்தந்த வேலையை செஞ்சாலே போதும். இங்கே எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, ஸ்டேரிங் வந்து நான் தான் பெரிய ஆளும் கர்வப்பட்டுக்கிட்டு ஓவராக ஏதாவது சீன் போட்டுச்சுன்னா, இல்லை டயர் வந்து நம்ம தாழ்த்தின்னு நினச்சி அது ஏதாவது ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுச்சுன்னா தான் அங்கே ஒரு பிரச்சனை. அகெயின் காரில் அது எதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அது அகெயின் உங்களுடைய பார்வையை பொறுத்து தான் மாறுது. அந்த பார்வையை தூண்டி தான் இன்றைக்கி நிறைய அரசியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து எல்லாமே இயங்கணும் அப்படின்னா இந்த டுவாலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்பம் துன்பம், அப்புறம் அழுகை சிரிப்பு, இதில் சொன்ன பியூட்டி அக்லி லாங் ஷார்ட், இப்படி இருக்கக்கூடிய இரு துருவங்கள் இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் இருக்கணும், இருந்து தான் ஆகணும். இந்த இரண்டும் தான் உங்களுக்கு வேணுன்ற பாடங்களை புகட்டிக்கிட்டே இருக்கும்.
ஸோ ஊரில் இருக்க எல்லாருமே நல்லவங்களாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அமைதியான உலகத்தை பூங்காவாக மாற்றணும், நல்லவங்க மட்டும் நிறைஞ்சிருக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம சோ கால்டு மத ரீதியான போதகர்களும் சரி எல்லாருமே, அதாவது பிரிங்கிங் ஹெவன் டு த எர்த் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. ஹெவனும் அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை, ஹெல்லும் அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த பூமி அப்படிங்கிறது இரண்டும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். இங்கே உங்களோட பர்செப்ஷன் தான் ஹெவனா ஹெல்லான்றது முடிவு பண்ணுமே தவிர, இயற்கையில் ஹெவன் ஹெல்லுன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அது உங்கள் மனசில் தான் இருக்குது. அந்த ஹெவன் ஹெல்லுங்கிறதுமே உங்களுடைய மனோபாவம் தானே தவிர, நேச்சரில் அப்படி எக்ஸிஸ்டன்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் அப்படி இரண்டும் பிரித்து பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் தைரியமாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண அந்த பயங்களை ரிப்பீட்டடாக ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஒரு தைரியத்தை கல்டிவேட் பண்ணீங்க. ஒரு காலத்தில் பயமாக இருந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தைரியமாக இருக்கும். எங்கள் மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், அவர் ட்ரெயின் பண்ண தி பெஸ்ட்டு ஃபைட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பயந்தாங்கொல்லிங்க, செம்மையான பயந்தாங்கொல்லிங்க. அதாவது ஒன்றுக்கு போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சனா படத்தில் லாரன்ஸ் கூட்டி போனோம், ஒன்றுக்கு போகிறப்போ அம்மா கூட்டிகிட்டு போகிற பசங்க இன்றைக்கி ஸ்டேஜ் ஏறி பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்கில் அத்தனை ஒரு மூஞ்சில் அத்தனை குத்துற அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க. அதாவது யாரெல்லாம் ரொம்ப அழுக்கு அசிங்கம் அப்படின்னு நினச்சிங்களோ, அவங்க கொஞ்சம் காலம் இந்த மூஞ்சடா இந்த மூஞ்சு, சரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க, மேக்கப் பண்ணுறாங்க, காசு வந்துருச்சு, அதெல்லாம் வேறு. பட் ஸ்டில் அதாவது அசிங்கம் அழகாக மாற முடியும், பயந்தவன் தைரியசாலியாக மாற முடியும். இந்த கால சுழற்சியில் பார்த்தீங்கன்னா எதுவாக வேணால் மாற முடியுன்ற உணர்தலோடு நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ஒரு சமமான ஒரு பார்வையை நீங்கள் ஃபஸ்ட்டு கல்டிவேட் பண்ணிப்பீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சமநிலையான பார்வை கிடைக்கிறப்போ அந்த கம்யூனிசம் ஃபிலாசபி தான் ஆகிய நேச்சுரலாகவே வந்துடும். இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவும் கிடையாது, ஜெயிக்கிறது தோக்கணும் எதுவும் இல்லை. இந்த ப்ராசஸ் எல்லாருக்குமே எல்லா டைமில் வந்து தான் ஆகணுன்ற உணர்தலோடு நீங்கள் இருந்துட்டிங்கன்னா, நம்ம யாரோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட போகிறது கிடையாது. ஐயோ அவனுக்கு கிடச்சிருச்சே எனக்கு கிடைக்கலையே, பொறுத்திருக்கண்ணா டைம் வரும். அண்ட் அதே போல் நம்மளுடைய அந்த க்ரோத் போக 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 நம்ம பெரிய ஆள் நினச்சிட்டிங்கன்னா அகைன் கவலைப்படாதக்கன்னா கீழே வரதான் போகிறோம். ஸோ இந்த சுழற்சிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த இரண்டுமே லைஃபுக்கு தேவை. இரண்டுத்துல இருந்து நம்ம என்ன மாதிரி பாடங்கள் கற்றுக்கிட்டு என்ன மாதிரி லைஃப்பை லீட் பண்ண போகிறோன்றதுல தான் உங்களுடைய அல்டிமேட் எசன்ஸே இருக்குது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அழகாக புரிஞ்சிடும். அண்டர் ஹெவன் ஆல் கேன் see beauty as beauty only because of ugliness. All can know good as good only because there is evil. அதாவது ஜெயிலுன்னு ஒன்று இருந்து அங்கே ஒரு குற்றவாளிகள் தண்டனை கொடுத்து அங்கே இருக்கிற பட்சத்தில் தான் இங்கே தர்மம் நிலைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். தர்மம் நிலைக்கணும்னா அப்போ தப்பு பண்ணுறவனும் ஒருத்தர் இருக்கணும். தப்பு பண்ணுறவர் இருந்தால் தர்மம் என்னன்னு தெரிய வருது. நிறைய பேருக்கு தர்மமே ஏன் தெரியல அப்படின்னா, அந்த தப்புன்னு ஒன்று நடக்கிறப்போ தான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆக்சிடென்ட் ஒரு இடத்துல நடக்காத வரைக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடவே மாட்டாங்க. எவனாவது சாகணும், அதுக்கப்புறம் தான் அங்கே ஏதோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உள்ள கொண்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடியே பண்ணலாம் இல்லையா, பண்ண மாட்டாங்க. ஸோ இது மனித இயல்பு. இங்கே நடைமுறை சாத்தியமாக அதுவாக தான் இருக்கும். யாரோ ஒருத்தர் சாகணும், இல்லை ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கணும். ஸோ அப்போ தான் அங்கே ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குது. இப்போ எப்படி உடம்புல வலி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நோய் இருக்குன்ற கண்டுபிடிச்சி அதை ஹீல் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகணும். நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ப்ரிவென்டிவாக எவ்வளவோ சொல்லுங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட. நான் யோகா பண்ணுங்கள், நல்லா டயட் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா தூங்குங்க, நல்லா மெடிடேட் பண்ணுங்கள், எவ்வளவோ சொல்லுங்கள். எதையும் கேட்க மாட்டாங்க. அந்த வலி முத்தி போய் அந்த பெயின்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த பெயின்ன்ற இண்டிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் வைத்தியன்ற விஷயத்து மேலே நம்பிக்கை வரும், ஹீலிங்கிற விஷயத்து மேலே நம்பிக்கை வரும், என் கடவுளுன்ற விஷயத்துக்கு மேலே எப்போ தான் நம்பிக்கையே வரும். ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா வலியை நீங்கள் நெகட்டிவாக பார்க்குறத விட இட் இஸ் அன் இண்டிகேஷன். அதுவுமே கருணை தான். அந்த வலி காமிச்சு உங்களை ஒரு பாதைக்கு கொண்டு வரதுக்காக பெயின்ன்ற விஷயம் கிரியேட் ஆகுது. அந்த மாதிரி இங்கே நல்லதுன்னு ஒன்று நடக்குன்னா கெட்டதுன்னு ஒன்று இருந்தாகணும். கெட்டதுன்னு ஒன்று இருக்கிறப்ப அகைன் அதை பேலன்ஸாக நல்லதுன்னு ஒன்று இருந்தாகணும். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இது நம்ம தமிழ்நாட்டு அரசியலை நல்லாவே நீங்கள் பார்க்க முடியும். இது இன்னும் டீப்பாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நிறையா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த அம்பேத்கர் சிலையை உடைப்பாங்க, பெரியார் சிலையை தூக்குங்கன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடியே வேம்புக்குன்னே பார்த்தீங்கன்னா நாத்திகம் பேசுகிறவங்க பெரியார் சிலை வச்சுருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த ஸ்ரீரங்கம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கியாஸாக இருக்கும். இந்த திருவண்ணாமலை சைடு அந்த மாதிரி நிறைய நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். அங்கே பார்த்தீங்கன்னா பெரியார் சிலையை வேம்புக்குன்னே இந்த கோயிலில் என்ட்ரன்ஸ் ஆப்போசிட்லேயே வைப்பாங்க.
அதுக்கு வந்து பக்தர்கள் மத்தியிலேயும் சரி, இல்லை அந்த சங்கிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது தூக்கணும், இருக்கக்கூடாது, அப்படி இப்படி நிறைய அராஜகம் பண்ணுவாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலி அங்கே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் இவங்க தேவையில்லாத உருட்டுகளை உருட்டி மக்களை வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷன், என்ன சொல்கிறது, ஒரு மூட நம்பிக்கையில் மூழ்கடிக்காமல் அந்த கிழவனை பார்க்குறப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து ஐயையோ அப்படின்னு ஒரு வயிற்றை கலக்கணும். அண்ட் அகெயின் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் ஏன் அங்கே இருக்கணும்னா அவங்க இருக்க வேண்டிய இடம் அதுதான்றது அவங்களுக்கு தெரியும். கோயிலுக்கு உள்ளே கிடையாது, கோயிலுக்கு வெளியே தான். ஸோ இதுவுமே வந்து இருக்கணும். யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அவங்க அங்கேருந்து அவங்க வேலையை சரியாக செஞ்சால் போதும், அவ்வளோதான். ஸோ ஒருத்தர் வேலை ஒருத்தர் சரியாக செய்கிறதுக்கு இன்னொருத்தர் ஆப்போசிட்டில் இருக்கிறப்போ நமக்கு எப்போ ஒரு அலர்ட்னஸ் வந்துகிட்டே இருக்கும். நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள், டீச்சர் இருக்கிறப்போ நம்ம படிக்கிற விதம் வேறு, டீச்சர் இல்லாதப்போ படிக்கிற விதம் வேறு. 2 டைமும் படிக்க தான் செய்வோம். பட் டீச்சர் இருக்கிறப்போ ஒரு எக்ஸ்ட்ரா அலர்ட்னஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்கணும். ஸோ ஆத்திகம் இருக்கிற வரைக்கும் நாத்திகம் இருந்து தான் ஆகணும், நாத்திகம் இருக்கிற வரைக்கும் ஆத்திகம் இருந்து தான் ஆகணும். இது ரெண்டும் இருக்கிறப்ப தான் மாற்றி 2 பேரையும் கலாச்சிக்கிட்டு மாற்றி 2 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா க்ரூம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே தான் அமையும். ஓவர் ஆன்மீகம் போயிடுச்சுன்னா அதில் நிறைய மூட நம்பிக்கைகள், நிறைய என்ன சொல்கிறது, ஆளுமைகள், அதுக்கப்புறம் நிறைய ஒரு லைக் ரொம்ப ஈவிலான விஷயம் நடந்திருக்குன்றனால தான் நேச்சர் வந்து பெரியார் மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து அதை ரிஃபார்ம் பண்ணுறதுக்கான டைம் எனக்கு கொடுத்துருக்கு. அண்ட் அகெயின் அதுவுமே ஒரு உச்சத்தை போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்சனை கொண்டு வந்து இந்த பக்கமும் பேலன்ஸ் பண்ணும். ஸோ நேச்சர் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயமும் இருக்குது, பிடிக்காத விஷயமும் இருக்குது. இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறப்ப தான் உங்கள் வாழ்க்கை முழுமையடையும், அடுத்தடுத்த லெவலுக்கு அது வந்து போகும் அப்படிங்கிறத சொல்லி நான் இந்த ஒரு ஃப்ரேஸை நான் முடிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக சரி, அப்போ எப்பேற்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும்னு சொல்லிட்டு லவுட்ஸு சொல்கிறாருன்னா அடுத்த வேர்ஸ் பாருங்கள், அதான் செகண்ட்லேயே கொஞ்சம் அடுத்த பேராகிராஃப். ஸோ த சேஜ் லிவ்ஸ் ஓப்பன்லி வித் தி apparent duality and paradoxical unity. The sage can act without effort and teach without words, nurturing things without possessing them. He works but not for rewards. He competes but not for the results. When the work is done, it is forgotten. That is why it lasts forever. இது ரொம்பவே ஆழமான ஒரு வெர்ஸ் இது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது நேச்சருடைய அந்த டுவாலிட்டி நேச்சர் எப்படி ரெண்டுக்கு ரெண்டும் தன்னை சமன்படுத்திக்குதுன்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த சமன்பாட்டை புரிஞ்சுக்காமல் எவ்வளோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ அந்த சமன்பாடாக எப்படி பார்த்து நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணலான்றதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஜின்னு அவர் டிஃபைன் பண்ணுறது சாமியார் கிடையாதுங்க. சேஜின்னு அவர் டிஃபைன் பண்ணுறது அதாவது இந்த சத்தியத்தை புரிந்த ஒரு பர்சன், ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபிலாசபி வெரி டீப்லி இன் இஸ் ஹார்ட் அண்ட் ட்ரைங் டு அப்ளை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அவர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவார், எப்பேற்பட்ட வாழ்க்கையை அவர் லீட் பண்ணுவார் அப்படின்னா apparent duality and paradoxical unity. அதாவது apparent dualityன்றது அதாவது இருள் ஒளி அப்படி ரெண்டு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாக ட்ரீட் பண்ணுறது. இது வேறு அது வேறு இல்லை. நமக்கு வந்து ஒளியும் இருளும் மாறி மாறி நடக்கிறப்ப தான் பூமின்ற விஷயம் சுழண்டுக்கிட்டே இருக்குது. அதுதான் அந்த இங் அண்ட் யாங் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன ஃபிலாசபியோட ஒட்டுமொத்த ஒரு சிம்பிளாக நீங்கள் பார்க்கணுன்னா அந்த இங் யாங் சிம்பிளை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பிளாக் கலருக்குள்ளே ஒரு ஒயிட் கலர் டாட் இருக்கும், ஒயிட் கலருக்குள்ளே ஒரு பிளாக் கலர் டாட் இருக்கும். அது கெட்டதுலேயும் ஒரு நல்லது, நல்லது ஒரு கெட்டது, இது ரெண்டும் சேர்ந்து சுழல்றது தான் அந்த இங் யாங்கோடைய ஃபுல் ஃபிலாசபியை நமக்கு குறிக்க வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த 2 விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு தன் வாழ்க்கையை வந்து சமமாக வாழ்பவனே அந்த ஒரு தி பெஸ்ட் பர்சன் இல்லை ஒரு சேஜ் அப்படின்னு அவர் டிஃபைன் பண்ணுறாரு. ஸோ அவரோட செயல் எப்பேற்பட்ட செயலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் வந்து பயங்கரமான எஃபர்ட்டை போடுவார். பட் அந்த எஃபர்ட் போட்டேன்னா நான் எஃபர்ட் போட்டுட்டப்பாருன்னு சொல்லி பீத்திக்க மாட்டார். அதுதான் அங்கே விஷயம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமான்ற பீத்தல் அவர்கிட்ட இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து வாய் மூலயமா சொல்லி தான் டீச் பண்ண அவசியம் கிடையாது. அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ், அவருடைய பார்வை, அவருடைய இந்த ஆறாவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாருன்றதை டிஃபைன் பண்ண ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம பெஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ணணும்னா வாய்ஸ் பயங்கரமாக இருக்கணும், வேர்ட்ஸ் பயங்கரமாக இருக்கணும், நம்ம லாங்குவேஜ் அது பக்காவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அண்ட் நிறைய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அழகான ஒரு பொண்ணு வரா இல்லை ஒரு அழகான பையன் வரான் அப்படின்னா அவன் அழகுன்றது பீத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ரூம்குள்ள 2 ஸ்டெப் எடுத்து வச்சாலே நம்ம கண்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பார்க்கும். ஸோ தேர் ஓன் எசன்ஸ் ஆஃப் பியூட்டி வில் அட்ராக்ட் எவ்ரி ஒன்.
அது வந்து அகெயின் என்ன மாதிரியான விஷயங்களாக வேணால் இருக்கலாம். ஸோ அகெயின் அங்கே பேச்சுக்கு அவசியமே கிடையாது. தான் அழகுன்றது சொல்லணும்னு அவசியம் இல்லை. தேர் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் இட் செல்ஃப் வில் ப்ரூவ் தே ஆர் பியூட்டிஃபுல், தே ஆர் அட்ராக்டிவ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லீடர் உள்ளே வராங்க அப்படின்னா அந்த லீடரை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக மரியாதை வரும். இது வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாருக்கு வந்து நமக்கு அவரோட ஸ்டோரியில் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அதாவது அவருடைய திருவருட்பா நூல் வரப்போ ஒரு கேஸ் மாதிரி அவர் மேலே போடப்படும். ஸோ கேஸ் போட்டவரே வந்து பார்த்திங்கன்னா அவர் வரப்போ ஏஞ்சி நின்றுவார். அண்ட் அங்கே இருக்க எல்லாருமே ஏஞ்சி நின்றுவாங்க. ஏன்னே தெரியாது. அவரை பார்த்தோன்னே எல்லோரும் ஏஞ்சி நின்று லைக் அவருக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் வள்ளலாரோட லைஃப்பில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் தட் எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது ஒரு ஞானி ஒரு யோகி பேசி தான் வந்து தன்னுடைய தான் பெரிய ஆள் ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய நீங்கள் சாமியார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சும்மா மயன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்கன்னு தெரியாது. அதாவது பேசி தான் பெரிய ஆள் ஆகணுன்ற மாதிரியான ஒரு மாயையை வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்குறாங்க. ஆனால் யோகி இல்லை ஒரு என்ன சொல்கிற ஒரு டிட்டர்மைண்டான பர்சன் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த மாற்றும். பேசி தான் ப்ரூவ் பண்ண அவசியமே கிடையாது. ஸோ அதுதான் இங்கே அவர் டிஃபைன் பண்ண வராது. எஃபர்ட் இருக்குன்னு அவசியம், அந்த ஓன் எக்ஸிஸ்டன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீச்சிங் வித்தவுட் வேர்ட்ஸ் அப்படின்றது அதுதான். இப்போ நர்ச்சரிங் திங்ஸ் வித்தவுட் ப்ராசஸிங் தெம். நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா நமக்கு சொந்தமாக இல்லாத விஷயத்த நம்ம அவ்வளோ பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டோம். பட் ஆனால் இந்த விஷயங்களை புரிஞ்ச ஒரு யோகி எப்படி இருப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, அவர் வந்து அந்த விஷயத்தை ரொம்ப பத்திரமாக பாதுகாப்பார் வித்தவுட் ப்ராசஸிங் தெம். ஏன்னா பாதுகாக்கிற எல்லாத்தையும் இப்போ பொதுவாகவே ஒரு பொண்ணு மேலே நம்ம அன்பு காட்டுறோன்னா உடனே அந்த பொண்ணு நம்ம லவ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருது. ஸோ ஒருத்தர் மேலே நம்ம அன்பு காட்டணும், அபரிவிதமான அன்பை காட்டணும், பட் வித்தவுட் ப்ராசஸிங் தெம். நம்மளை தாக்கிக்கணுன்றக்காக நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் அந்த மாதிரியான அன்பு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஏன்னா இயல்பாகவே நமக்கு ஒரு அன்பு காட்டிக்கிட்டே இருக்கும், இல்லை ஒரு எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கும், இல்லை அவன் கேர் பண்ணிகிட்டே இருக்கோம்னா பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு காரியங்கள் இருக்குது. ஒன்று அவங்கக்கிட்ட இருந்து எதாவது காசு அபகரிச்சுக்கணும், இல்லை நம்ம ஆசையை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். அந்த மாதிரியான பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு எண்ணங்கள் வந்து பார்த்தா இருக்க போய் தான் அவங்க அதிகமான கேரல் அதிகமான ஒரு அட்டென்ஷனும் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது. பட் இந்த எல்லாமே ஒன்றுதான்ற சத்தியத்தை உணர்ந்த ஒரு யோகி அப்படின்றவன் he will just give without any expectation அப்படின்றது தான் இங்கே சொல்ல வர்றாரு. நெக்ஸ்ட் he works but not for rewards, he competes but not for the results. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது அந்த வேலைக்காக மட்டும்தான் செய்வாரே தவிர 4 பேர் பாராட்டணும், 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணணும். அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு இந்த சத்தியத்தை உணர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடத்துல இருந்து அவங்க கக்கூஸ் கழுவுனாலும் சரி, இல்லை மேலே சிஓ ஜாப் பார்த்தாலும் சரி, அங்கே இருந்து நான் என்ன கடமையை செய்யணுமோ அதை நான் செஞ்சாகணுன்றதுல பரிபூர்ணமாக ஈடுபட்டிருப்பாங்க. அதை விட்டுட்டு கீழே இருந்துக்கிட்டு நான் மேலே போகணும்னு யோசிக்கிறது, இல்லை மேலே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எதுக்குடா இந்த வேலை பேசாமல் சிம்பிளாகவே இருந்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்காது. எந்த இடத்துல என்ன பொசிஷன் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல அந்த காரியத்தை சரியாக செய்கிறப்போ இயற்கை தானாக உன்னை எங்கே கொண்டு போய் உட்கார வைக்கணுமோ உட்கார வைக்கும்ன்ற சத்தியத்தை உணர்ந்தவர் எந்த ஒரு கம்பேரிசனும் இல்லாமல் ஐயோ நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு நாள் பெரிய ஆளாகணும், ஒரு நாள் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், பெரிய ஆளானவங்களும் சந்தோஷமாக இருக்கிறானா. மெயின் விஷயம் நீ பெரிய ஆள் சிறிய ஆள், சின்ன வேலை பெரிய வேலை அப்படின்றதுமே அகைன் நம்மளுடைய ஒரு கால்குலேஷன், மனுஷங்க போட்ட கால்குலேஷன் தான். எந்த வேலை செஞ்சாலும் மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக அது 4 பேருக்கு பயனுள்ள ஒரு வேலையை செய்கிறப்போ அந்த வேலைக்குலேருந்து நீங்கள் ரிவார்டு வந்து அந்த வேலையே தான், வேலையிலேருந்து வரக்கு ரிசல்ட் இல்லை. ஏன்னா இதுவும் வந்து பார்த்தேன் என்னோட குரு அடிக்கடி சொல்வார், ஒரு வேலை செஞ்சு அந்த ஹாப்பி ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகி தான் நீ வந்து என்ன சொல்கிறது சந்தோஷத்தை அடையணுன்ட்டு இல்லை, நீ செய்கிற வேலையே உனக்கு ரிவார்டாக இருக்கணும், அந்த வேலை செய்கிறதே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், நீ வேலையில் ஜெயிக்கிறது தோக்குற பட் அந்த செய்கிற வேலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸை கொடுக்குற மாதிரி ஒரு நிறைவை கொடுக்குற மாதிரி வேலையை செஞ்சுக்க நீ பழகணும் அப்படின்பார். ஏன்னா எல்லாருக்குமே இது சித்தி ஆகாது. நிறைய பேர் யோகா அப்படின்னாலே வந்து ஏதோ தியானம் பண்ணுறது, உட்காந்துட்டு மூச்சு விடுறது, இல்லை கழுத்தில் காலை போடுறதுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ யோகாவோடைய முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸையே நீங்கள் ஒரு ஆர்ட்டாக ஒரு தியானமாக மாற்ற முடியும் அப்படின்னா அதுதான் வந்து யோகா. ஸோ அதைத்தான் இங்கே தாவோவில் வந்து நமக்கு சொல்கிறாங்க. அவர் வந்து முழுமையான எஃபர்ட்டை போடுவார், முழுமையான ஒர்க்கை போடுவார், எந்த விஷயம் எதிர்பார்க்காம 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணணும் இல்லாமல் அந்த வேலையை செய்யணுன்றக்காக மட்டும் செய்வாங்க. சூரியன் ஏன் சுற்றுது, பூமி ஏன் சுற்றுது, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாருக்காக சுற்றுது, யார்கிட்ட ப்ரூவ் பண்ணுன்றக்காக சுற்றுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
அந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி நீங்களும் செயல்படுவீங்க. அண்ட் அதனால தான் அவர் சொல்கிறார் பாருங்கள், when the work is done it is forgotten, that is why it lasts forever. சூரியன் இருக்குது அப்படின்னா நான் எவ்வளோ பெரிய ஒளியை கொடுக்குறேன் நான் அப்படி இப்படின்ட்டு தனக்குள்ளே அந்த உணர்வை கொண்டு வந்துக்குச்சுன்னா அது நீங்கள் மதிக்கலை அப்படின்ட்டு நீங்கள் உணர்வோ அதுக்கு போச்சுனாலும் சரி, இல்லை நீங்கள் அதை ஓவராக ப்ரே பண்ணுறீங்கன்ற அந்த ஹெட்வெட் அதுக்கு போச்சுனாலும் சரி, நீங்கள் சந்தியாவந்தனம் பண்ணாலும் பண்ணாட்டி சூரியன் சுற்றிக்கிட்டு தான் சாமி இருக்கும். நீங்கள் மந்திரம் சொன்னாலும் சொல்லாட்டி சூரியன் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் அதை மதிக்கிறீங்க மதிக்கல அது சூரியன் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது அதனுடைய தர்மத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நோ மேட்டர் யூர் ரெஸ்பெக்டிங் ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் ஆர் நாட் யூ நோட்டிசிங் தட். ஏன்னா அது அதனுடைய வேலையை செஞ்சிட்ருக்கு. அண்ட் அது தான் செய்கிறன்றதை மறந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் அங்கே விஷயம். அப்படி செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா லைஃப் லாங், அது எவ்வளோ காலங்கள்லாம் தெரியாது, ரொம்ப காலத்துக்கு அது நிலச்சிருக்கும். ஸோ இந்த உலகத்தில் ரொம்ப காலமாக நிலச்சிருக்க எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா சுயநலம் இல்லாமல், தன்னை தான் போர்ட்ரே பண்ணணுன்ட்டு இல்லாமல், மக்களுக்காக, இயற்கைக்காக, இல்லை இந்த யூனிவர்சல் விஷயத்துக்காக பண்ண விஷயங்கள் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலங்கள் அழிந்தும் பார்த்தீங்கன்னா அந்த நபர்களும் சரி, அவங்க செஞ்ச விஷயங்களும் சரி, இல்லை அவங்க பண்ணக்கூடிய எந்த ஆக்டிவிட்டியுமே இப்போ வரைக்கும் அதோட இம்பேக்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளுவர், அவர் எப்போயோ என்னவோ விஷயத்தை மனசில் வச்சு எழுதியிருக்காரு. பட் அது இன்றைக்கி இந்த மாதிரியான இம்பேக்ட் நம்ம சொசைட்டியில் க்ரியேட் பண்ணோம், இன்றைக்கி ஒரு பஸ்லேயும் ஒட்டுவாங்கன்னு அவர் நினச்சி பண்ணலை இல்லையா? ஸோ அதை தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு செயலை நீங்கள் செஞ்சு அதை நீங்கள் நான் தான் அந்த செயலை செஞ்சேன்ற ஞாபகமே இல்லாத அளவுக்கு நீங்கள் அந்த செயலை செய்கிறப்போ அது இந்த யூனிவர்ஸ் அழிகிற வரைக்குமே அந்த செயல் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட பர்சனாலிட்டியாக நீங்கள் இருக்கிறப்போ ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ உங்களை பற்றி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ ஜீசஸ், புத்தர் எல்லாமே நீங்கள் கடவுளாக பார்க்குறீங்க. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க செஞ்ச எல்லா விஷயங்களும் தனக்காகவோ செல்ஃபிஷ் மோட்டிவில் எல்லாமே மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கணும், மக்களை அந்த பரமாத்மாவோட கனெக்ட் பண்ணணும், இல்லை நேச்சரோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக இருந்தனால தான் அவங்களுடைய டீச்சிங்ஸ் இன்றைக்கி வரைக்கும் எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்குது. அண்ட் அவங்களுடைய புகழம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த உலகம் அழிகிற வரைக்கும் ஜீசஸ் இருப்பார், இந்த உலகம் அழிகிறதுக்கு புத்தா இருப்பார், இந்த உலகம் அழிகிறதுக்கு கிருஷ்ணர் இருப்பார். அந்த மாதிரி அவங்களோட ஃபிலாசபிஸ் ஏன் நின்று பேசுது அப்படின்னா அதில் எந்த சுயநலமும் கிடையாது. அதனால தான். ஸோ ஃபைனலி நீங்கள் மனசில் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த தாவோ தே சிங்கோட செகண்ட் வேர்ஸில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஏற்ற தாழ்வுகள், இந்த பொலாரிட்டிஸ், இந்த துருவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்க தான் க்ரியேட் பண்ணாங்க தவிர நேச்சரில் அது கிடையாது. அண்ட் அப்படியே அது இருக்குன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த உலகம் அப்படி தானே இயங்குது, வெற்றி தோல்வி அழகு அசிங்கம் இப்படி தானே இயங்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த விஷயங்கள்னால உங்கள் மனசு சணலப்படாமல் பார்த்துக்கோங்க. அதாவது வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி இரண்டுமே அடுத்து ப்ராக்ரஸ் எவல்யூஷன் அப்படின்ற நகர்வை நோக்கி நகர்த்துறதுக்கு தேவைப்படக்கூடிய 2 காயின்ஸ், ஒரு படிநிலைகள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை ஒரு வெற்றி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தலையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலோ, இல்லை தோல்வி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மனசு ஒடிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னாலோ உங்களுடைய அந்த ப்ராக்ரஸ் அந்த எவல்யூஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முடங்கி போயிடும். நீங்கள் அல்டிமேட் என்னென்னா இந்த ப்ராக்ரஸ் அண்ட் எவல்யூஷன் அப்படின்றது தான். நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க, நேற்றை விட இன்றைக்கி எப்பேற்பட்ட பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப வர்த்தியான விஷயமா நம்ம இறந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பரிபூர்ண டிசைரை நீங்கள் நல்லா டிசைர் பண்ணுங்கள். அதுக்கான எஃபர்ட்ஸை பரிபூர்ணமாக போடுங்க. அதற்கு எவ்வளோ விஷுவலைஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட முடியுமோ தாராளமாக போடுங்க. பட் என்னென்னா போட்டுட்டு அதை மறந்துடுங்க. இந்த உலகம் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணோம், உலகம் நம்மளை பாராட்டும். அகெயின் திருவள்ளுவர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அவர் செஞ்சது இந்த உலகம் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணோம், பாராட்டும், நம்மளை பஸ்ஸெல்லாம் நம்மளுடைய இது ஸ்கூல்லலாம் இந்த குரல்லாம் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லையா? அதை என்ன பர்பஸ்க்காக செய்யணும்னு நினச்சாரோ அதுக்காக மட்டும் அதை செஞ்சீங்க அப்படின்னா உலகம் அழிகிற வரைக்கும் நீங்களும் நீங்கள் செஞ்ச செயலும் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிற காஸ்மோஸோட எண்டு வரைக்கும் அது ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில். யாரு கண்டா இன்றைக்கி நீங்கள் பண்ணது இந்த உலகம் அழிஞ்சால் கூட இந்த கண்டென்ட் வேறு ஒரு பிளானட்டுக்கு போய் வேறு ஒரு பீயிங்ஸ்லாம் கூட உங்களை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ அப்படின்னா சுயநலம் இல்லாமல் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அது நடக்கும். உங்கள் மூச்சையும் உயிரையும் கொடுத்து முழுமையாக அந்த செயலை செய்யுங்க. அதுக்கப்புறம் அதை மறந்துடுங்க. நேச்சர் வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ். அவ்வளோதான்.
ஓம் சாந்தி 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 சாந்தி.